ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை குக்கிங் விஸ்க்கு வணக்கம். வாங்க எனக்கு ஜவ்வரிசி வச்சு நம்ம 2 விதமான வத்தல் செய்வோம். இங்கே பாருங்கள், 1/4 கிலோ ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, புதினா எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகா, தக்காளி, ஜீரகம். பாருங்கள், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நான் ஜவ்வரிசி நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ ஜவ்வரிசி எடுத்து தான் ஊற வச்சுருக்கேன். அது நல்லா ஊறிடுச்சு. நம்ம அதை என்ன பண்ணுறோன்னா மிக்சியில் போட்டு, சின்ன ஜாரில் தான் போட்டிருக்கேன். அது நல்லா குழ குழன்னு அரைச்சிரும். அரைஞ்ச உடனே நம்ம 2 விதமாக பிரித்து ஊற்றிக்கலாம். ஒரு பவுலில் ஊற்றி 2 வத்தலுக்கு தேவையானது நம்ம அளவு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதையும் புதினாவையும் பச்சை மிளகாவையும் அதே மாதிரி மசியை அரைச்சி தனியாக ஒரு கிணத்துல ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், காஞ்ச மிளகாவையும் நல்லா அரைச்சிக்கணும் குழ குழன்னு. தக்காளி மட்டும் நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான பொருள் பார்த்திங்கன்னா அதுக்கு ஜீரகம் மட்டும்தான் யூஸ் ஆகும் தாளிக்கிறதுக்கு. தேவையான உப்பு. பாருங்கள், சுடு தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் நம்ம அந்த 3 பழத்தையும் போட்டு எடுத்துட்டோம்னா நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சம் வெந்தா மாதிரி ஆகிடும். தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருவோம். மசியை அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், குழ குழன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா அகலமான பெரிய பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டாச்சு. ஒரு கிண்ணத்தில் நான் அந்த அரைச்சி வச்சுருக்க ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா 1 கிண்ணம் ஜவ்வரிசிக்கு ஒரு 1.5 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில். அப்போ தான் அது நல்லாயிருக்கும், வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த தக்காளி ஊற்றும் போது அந்த பச்சை வாசனை வராதுங்க. அதை ஊற்றி நம்ம கலக்கலாம். பாருங்கள், அது கலக்கியாச்சு. இப்போது தேவையான நம்ம காஞ்ச மிளகா அரைச்சி வச்சுருக்கிறதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான காரம் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, 2த்தையும் கலக்கிடுவோம். அது அப்படியே வெந்துகிட்டே இருக்கட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 கிண்ணம் ஜவ்வரிசிக்கு அரைச்சி வச்சுருக்க ஜவ்வரிசிக்கு 1.5 கிண்ணம் தண்ணி ஊற்றணுங்க. அப்போ தான் அதெல்லாம் நல்லா வெந்து பச்சை வாசனைலாம் போகும். பாருங்கள், அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி திக்காக வந்த உடனே நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிப்போம். அவ்வளோதாங்க, எப்படி குழ குழன்னு இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி தான் வந்துடணும். வந்துட்டு பிறகு நம்ம ஊற்றிக்கலாம் வெயிலில். இங்கே பாருங்கள், அடுத்து ரெடி ஆகிடுச்சு. அதே பெரிய பாத்திரத்தை வச்சு அதேமாதிரி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதே மாதிரி தாங்க இதில் நம்ம புதினாவையும் இதையும் சேர்க்க போகிறோம். அவ்வளோதாங்க, ஜீரகம் போட்டாச்சு. ஜீரகம் பொரிஞ்ச பிறகு இந்த அரைச்சி வச்ச ஜவ்வரிசியில் நான் தண்ணி கலந்தே வச்சுட்டேங்க. 1 கிண்ணம் ஜவ்வரிசிக்கு 1.5 கிண்ணம் நான் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், புதினாவையும் அதிலே ஊற்றியாச்சு. ஏன்னா அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக, கொதிக்கணுன்றதுக்காக நம்ம தண்ணி சேர்க்குறோம். இங்கே பாருங்கள், இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா வெயிலில் ஒரு துணியோ இல்லை வேறு எதுனா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை போட்டு நம்ம அழகாக நான் வேஷ்டியில் போட்டிருக்கேன், காட்டன் வேஷ்டியில். இங்கே பாருங்கள், அது நல்லா காஞ்சி வந்த பிறகு இது மாதிரி தண்ணி தெளித்து நம்ம ஒன்று ஒன்றா பிச்சு எடுத்துருவோம். பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம பக்குவமாக பிச்சு எடுத்துடலாம். இந்த 2 விதமான வத்தலையும் நம்ம எண்ணெயில் போட்டு இப்போ பொரித்து எடுத்து வைக்கலாங்க. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.